இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. 10 நிமிஷம் கழிச்சு டீ போட்டு எடுத்துருவா. இப்ப என்ன பண்றது? எப்படி சமாளிக்க போறோம்? அண்ணே, சித்ராவும் ஜெயந்தியும் கூப்பிடுங்க. நகையை கணக்கு பார்க்கணும். என்ன தம்பி சொன்னீங்க? நகையை கணக்கு பார்க்கணும். சித்ராவும் ஜெயந்தியும் கூப்பிடுங்க. நான் நகைப்பட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க தம்பி. ஷிஷோ, கர்ணா வேற நகையை எடுத்துட்டு வரேன்னு சொன்னானே, இன்னும் வரலையே. கொடுத்த நகைங்களெல்லாம் வேற கணக்கு பார்க்கணும்னு சொல்றாரு. ஷோ, நான் என்ன பண்ண போறேனோ? நகை கிடைச்சதா? இல்ல அண்ணி. கிடைக்கலையா? ஐயோ கர்ணா, போச்சு போச்சு, செத்த. அண்ணி அண்ணி இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நகை இருக்கு. என்ன கர்ணா குழப்புற? நகை இருக்கு அண்ணி. சரி, அப்ப சீக்கிரம் எடுத்துட்டு வா. நீங்க வரதுக்கு லேட் ஆச்சுன்னா எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருவாரு. அதை எடுத்துட்டு வர்றதுலதான் ஒரு பிரச்சனையே இருக்கு. என்ன பிரச்சனை? அங்க என்ன பிரச்சனை? இங்க ஒருத்தி நகை எடுத்து வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். என்ன சொல்ற கர்ணா? ஏன் நகை எடுத்து வச்சுட்டு யார் தரமாட்டேன்னு சொல்றா? யார் அவ? இருங்க அண்ணி, நான் போனை கொடுக்குறேன், நீங்களே அவகிட்ட பேசுங்க. இதோ பேசு. பேசுங்க. ஹலோ. அம்மா தாயே, தெய்வமே, எனக்கு தாலி பாக்கியம் கொடுத்தவளே, மகமாய் மாரியாதா, உன் கையில ஒரு ஜிமிக்கி இருக்குல்ல, அது என்னோடதுதான். தயவு செஞ்சு கொடுத்துருமா. அங்க இருக்கானே ஒரு நல்லவன், அவன் என் கொழுந்தனார் தான். அவன்கிட்ட கொடுத்து விடுமா. இப்போ என் வாழ்க்கையே உன் கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு கொடுத்துடுமா. சரி சரி, நான் இப்போ கொடுத்துறேன். என்னாச்சு நீ? என்னன்னு தெரியல, ரொம்ப டைட்டா இருக்கு. அடிக்கடி போடுற வளையல் தானே, இன்னைக்கு என்ன புதுசா? அது இன்னைக்கு எல்லாமே புதுசா இருக்கு. என்னென்னமோ நடக்குது. என்ன பண்றது? அந்த ஜெயந்தி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா? இன்னும் அவளை காணுமே. இங்க பாரு, கடைசியா ஒண்ணு பண்ணு. இந்த ஜிமிக்கி உன் அண்ணியோடதுனா, இன்னொரு ஜிமிக்கி உன் அண்ணி கிட்ட இருக்கும்ல, அத போட்டோ எடுத்து எனக்கு காட்ட சொல்லு. நான் இதை கொடுத்துறேன், இல்லனா கிடையாது. ஏய், என்ன விட்ட ஓவரா பண்ற? இவர் மரியாதையா கொடுத்துரு. முடியாது. இன்னொரு ஜிமிக்கிய காட்டு, இல்லனா போய்கிட்டே இரு. அதை விட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. பிரச்சனை பண்ணனு வெய்யு, கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். இப்ப என்ன பண்ண சொல்ற? வீட்டுல இருக்கிற நகைய எப்படி எடுத்துட்டு வந்து காட்ட முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். இப்ப போன் பண்ணல, அதே மாதிரி ஜிமிக்கிய போட்டோ எடுத்து போன்ல அனுப்ப சொல்லு. பார்த்துட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன். பாரு, அண்ணி அங்க பிரச்சனையில இருக்காங்க. அதனாலதான் நான் அமைதியா போறேன். உனக்கு அப்புறம் இருக்கு. எனக்கு ஜிம்கி வாங்கிட்டியா? இல்ல அண்ணி, இன்னும் வாங்கல. எத வாங்கலையா? ஆமா அண்ணி, இந்த பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறா. ஐயோ, என்ன சொல்ற கர்ணா? யார் அவ? அவளுக்கு எனக்கு கொடுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? அது உங்களோட தாங்கிறதுக்கு ப்ரூஃப் கேக்குறா. என்னது ப்ரூஃப் கேக்குறாளா? என்ன இவ என் புருஷனை விட ராட்சசியா இருக்கா? ஆமா அண்ணி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. உங்க இன்னொரு காதல ஜிமிக்கி இருக்குல்ல, அதை போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. நான் அதை இவகிட்ட காட்டி இதை வாங்கிட்டு வரேன். அப்பதான் இவ நம்புவாளாம். சரி சரி சரி, நான் அனுப்புறேன். நீ போன வை. ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. கோயில்னு பாக்குறேன், இல்ல கொன்றுவேன் பாத்துக்க. புடுறி. ஏ, சும்மா லபலபலன்னு கத்தாத. இந்தா. இந்த பாரு, இப்ப கூட நான் இது உனக்காக கொடுக்கல, பாவம் உங்க அண்ணிக்காக கொடுக்கறேன். உனக்கு இருக்குடி, அப்புறமா வச்சுக்கிறேன். போடடே. ஏய்,
இவ்வளவு ஈஸியா வருது, ஏன்டி இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ மாமா, எவ்வளவு பவரான ஆள் நீங்க. ஈஸியா கட்டிட்டீங்க. இது வருங்க, இது கூட ஈஸியா வந்துருச்சு. அத வேடி. வச்சிட்டேன் மாமா. ம், காதை அறுத்து கம்பளை கட்டிடுவேன். கம்பளை கட்டி. ஐயோ கழட்டி இருங்க. முதல்ல. இத கட்டிடுறேன் மாமா. ஏய், இன்னொரு ஜிமிக்கி எங்க? அதான் இது. ம், என்ன நக்கல் பண்றியா? ரைட்டு ஜிமிக்கிய. இதோ நான் கட்டிடுறேன். கழட்டு. அண்ணா என்னண்ணா? டேய், நீ எங்கடா வந்த? இல்லண்ணா, ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதான் ஏதோ பிரச்சனை நினைச்சு வந்தேன். ஆமா, பெரிய ஆபத் பாண்டவரு. சத்தம் கேட்டா வந்துருவாரு. போடா வெல்ல. சரிண்ணா, சரி சரி, நீங்க பாருங்கண்ணா, வரேன். ஏய், ஜிமிக்கி எங்கடி? இந்தாங்க இன்னொரு ஜிமிக்கி. கரெக்டா இருக்கான்னு கரெக்ட் பாத்தீங்க. இன்னும் சீக்கிரமாவே வந்திருப்பேன். ஆனா அந்த அரக்கு கட்சி நகை எடுத்து வச்சுக்கிட்டே நான் டென்ஷன் படுத்திட்டான். ஆமா, யார் கர்ணா அவ? யாருன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஏன் நகையை எடுத்து வச்சுக்கிட்டு என்கிட்டயே ப்ரூஃப் கேட்டுக்கிட்டு இருக்கா? அதானே, என்னோட பேக் எடுத்துச்ச ஒரு பொண்ணு, அந்த அரலூசு தான். ஓ, தெரிஞ்ச பொண்ணுதானா? தெரிஞ்ச பொண்ணு சொரிஞ்ச பொண்ணெல்லாம் இல்ல, சரியான திமிரு பிடிச்ச பொண்ணு. இன்னைக்கு அவளை ஏதாவது பண்ணிருப்பேன். நகையை உங்கள்கிட்ட கொடுக்கணுமே தான் அவளை சும்மா விட்டு வந்தேன். அவளுக்கு இருக்கு ஒரு நாளைக்கு, அலற விடுறேன் பாருங்க. யாரு நீங்களா? சும்மா அடிச்சு விடாதீங்க. நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா அந்த பொண்ணு தான் உங்களை அலற விட்டு அனுப்பியிருக்கு. சித்தி மட்டும் போட்டோ அனுப்பாம இருந்திருந்தாங்கன்னு வைங்க, இப்ப வரைக்கும் நீங்க அந்த பொண்ணுகிட்ட கதறிட்டு தான் இருந்திருப்பீங்க. கரெக்டா?